தலைமுறைகள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் நிர்மாணத்துக்கு வந்தவங்க அந்த பணிகளை முடித்து கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய அந்த திருப்பணியை பண்ணுறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் போய் அங்கே ஒரு சில தலைமுறைகள் சில பேர் இருந்து அந்த பணியை முடித்தாங்க. அப்படி முடிக்கும்போது தான் அணக்கரை டேமை வந்து எங்கள் முன்னோர்கள் மேஸ்திரியாக இருந்து அந்த பணியை பண்ணியிருக்காங்க. இது பல்லவா இருக்குது, பாண்டியா இருக்குது. அழகில் பார்த்தீங்கன்னா சோழா சிற்பங்கள் தான் அழகு. முன் அழகை விட பின் அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த தொழிலுக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே சாமிமலை மண் தான். இதே மண் வண்டல் மண்ணை எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுத்தாலும் பதம் வரல, இந்த பக்கம் போய் 2 கிலோமீட்டர் எடுத்தாலும் பதம் வரல. அதனால் இந்த ஊரில் கிடைக்கிற மண்ணுனால தான் இந்த தொழில் உருவானது. அதே போல் இப்போ வந்து அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் தங்கரத்தில் விக்கிரகம் நாம் பண்ணது தான். பாரதம் அப்படிங்கிற பெயரையும் பாரத பிரதமருங்களுடைய பெயரையும் அவருடைய பெயரை வச்சு நட்சத்திரம் எடுத்து அந்த உயரத்தை நிர்ணயம் பண்ணினேன். எல்லாம் வந்துட்டாங்க. அந்த சிலையை தூக்கி நிறுத்துகிறோம். 6:10க்கு சிலை எழுந்திரிச்சு அந்த பிளஸில் ஏறி நிற்கிது. அப்போ இங்கேருந்து உதிக்கிற சூரியனை வந்து சிலை அப்படியே ஏறி நிற்க கீழேருந்து சூரியன் வராது. இவ்வளோதையும் பாரத பிரதமர் வந்து நேரடியாக பார்த்துருக்காரு. அந்த டயத்தில் நாங்கள் வந்து 3 பாரத மாதா 6 அடியில் நாங்கள் ரத யாத்திரைக்கு நாங்கள் தான் பண்ணணும். பாரத மாதா 3 சிலையும் வெவ்வேறு இடங்களில் இந்தியாவிலேருந்து புறப்பட்டு நாக்பூரில் 3 மாதாவும் ஒன்றா சேர்ந்தது. ஆர்எஸ்எஸோட தலைவர் தேவரசு தான் பாராட்டி எங்களுக்கு பொன்னாடை போர்த்தினார். அந்த நிகழ்வு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்தியாவில் 6 அடி பாரத மாதா பஞ்சலோகத்தில் 3 சிலைகள் செஞ்சது இந்தியாவிலே எங்க சிற்பக்கூடம் தான். நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமீபத்தில் பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ள சுவாமிமலை தேவசேனா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, சமீபத்தில் மத்திய அரசு உங்களுக்காக பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அது எப்படி உணர்வு தருது? இது வந்து எனக்கு அறிவித்த பத்மஸ்ரீ விருதானது என் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைவருக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷமான எல்லையில்லா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது எனக்கு கிடைச்சது வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தொழிலுக்கு சிற்ப தொழிலுக்கே கிடைச்ச ஒரு பஞ்சலோக சிற்பிகள்ங்கும்போது இதுதான் முதல் எனக்கு கிடைச்சது. நீங்கள் உங்களுடைய பரம்பரையில் எத்தனாவது தலைமுறையாக நீங்கள் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் எப்படி இந்த சாமிமலைக்கு வந்தீங்க? என்னுடைய தகப்பனார் தேவசேனாபதி ஸ்தபதி, என்னுடைய குருநாதர் கணபதி ஸ்தபதி மாமல்லபுரம். எங்கள் முன்னோர்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்காக வந்த குடும்பம். அதுக்கு பிறகு தலைமுறை இந்த பண்ணுறதுனால அதில் ஒரு தலைமுறைகள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் நிர்மாணத்துக்கு வந்தவங்க அந்த பணிகளை முடித்து கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய அந்த திருப்பணியை பண்ணுறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் போய் அங்கே ஒரு சில தலைமுறைகள் சில பேர் இருந்து அந்த பணியை முடித்தாங்க. அப்படி முடிக்கும்போது தான் அணக்கரை டேமை வந்து எங்கள் முன்னோர்கள் மேஸ்திரியாக இருந்து அந்த பணியை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு உடையார்பாளையம் கோயில் திருப்பணிகள் முடிச்சுட்டு தாராசுரம் கோயிலையும் அந்த பணிகள் பண்ணும்போது தான் சுவாமிமலை கோயில் நிர்மாணத்துக்கு வந்தவங்க தான் எங்கள் முன்னோர்கள். அதில் என்ன ஒரு சிறப்புன்னா, இங்கே எங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு கல் வேலையும் தெரியும், மர வேலை தெரியும், சுதை சிற்பங்களும் தெரியும், அதில் வந்து உலோக சிற்பங்களும் உண்டு. அதனால தான் இந்த சுவாமிமலையில் ஏன் இந்த தொழில் பஞ்சலோக தொழில் இங்கே வந்தது காரணம் என்னன்னா, காவிரி ஆற்று அதாவது காவிரியிலேருந்து வர தண்ணியானது குடகுலேருந்து காவிரி பூப்பட்டினம் வரைக்கும் வருது. அந்த நீரானது அதில் சுவாமிமலை வரும்போது தான் அந்த 2 வளைவுகள் இருக்குது. வாழைத்தோப்புகள் இயற்கையான மாந்தோப்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த வளைவுகளை வளைஞ்சு வரும்போது அந்த வண்டல் மண்ணானது அப்படியே ஆற்று ஓரத்தில் படிகிறது. அந்த மண்ணை எடுத்து தான் நாங்கள் மெழுகு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரமே அந்த மண் தான், வண்டல் மண். அதை வந்து எங்களுக்கு பதமான மண் கிடைச்சதுனால இந்த தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாச்சு.
அப்படியே காலப்போக்கில் அப்படியே இந்த உலோக விக்கிரகங்கள் பண்ணுறதுக்காகவே இந்த சில குடும்பங்கள் இங்கேயே தங்கிட்டோம். அதுலேருந்து வந்தது தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9வது தலைமுறை எனக்கு தெரியுது. ஆனால் மொத்த இதில் பார்க்கும்போது 34வது தலைமுறைன்னு ஒரு இதில் எனக்கு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் பெரியவங்க சொன்னதை வச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி இது செய்கிறவங்களுக்கு யாருக்காவது பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்காங்க ஐயா? இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சலோக விக்கிரகங்கள் பண்ணுறவங்களுக்கு பத்மஸ்ரீ இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. இதுதான் முதல் பஞ்சலோக விக்கிரகம் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. என்னுடைய குருநாதர் கணபதி ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார். அதுக்கு அடுத்தது எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய விருது அவர் மறைஞ்சதுனால கிடைக்க முடியாமல் போய் இப்போ உங்களுக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனாருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதானது வந்து என்கொயரி பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த 1 மாத காலத்தில் எங்கள் அப்பா காலமானதால் அதனுடைய பணி என்ன கிடைக்கும். அப்போ வந்து இறந்தவங்களுக்கு வாரிசுகளுக்கோ மனைவியாருக்கோ கொடுக்கறது இல்லைன்னு வந்தது. அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்கல. அது எங்கள் அப்பா வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கார், 2 முறை வாங்கியிருக்கார். நான் வந்து மன்மோகன் சிங் மூலம் அவர் கையால் எனக்கு 200வது ஆண்டு விழா, ஸ்டேட் பேங்க் 200வது ஆண்டு விழா அன்னைக்கு எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஆளுக்கு தான் விருது கொடுத்தாங்க. பாரம்பரிய ஸ்தபதிங்கிற பேரை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. நான் பாம்பேயில் போய் நான் அந்த விருதை வாங்கினேன். இப்பயும் கூட உங்கள் குடும்பம் எல்லாருமே இதே தொழிலில் தான் இருக்காங்களே, இல்லை எப்படிங்க? இந்த தொழிலானது நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர்கள் 2 பேர், ஸ்ரீகண்ட ஸ்தபதி, சுவாமிநாத ஸ்தபதின்ட்டு 2 பேர், என்னுடைய மகன்கள் சதாசிவம், கௌரி சங்கர், சந்தோஷ்னு தம்பி பிள்ளைங்க 2 பேர், என்னுடைய மகன் சேர்ந்து எல்லாருமே இந்த தொழில் தான் பண்ணுறோம். நீங்கள் பல சிலைகள் செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்து இந்த சிலை செய்ததில் ரொம்ப ஆனந்தப்பட்டு விஷயம்னா எதுங்கய்யா? வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் உள்ள நடராஜர் சிலை வந்து எங்களுடைய தகப்பனார் அதை பண்ணார். அப்போ நான் அவரோட நான் கூட இருக்கேன். 1982 கூட இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, கோனேரி ராஜபுரம் நடராஜர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த கையில் உள்ள நரம்புகள் முதற்கொண்டு அந்த ஸ்தபதி பண்ணியிருக்காரு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த சிலையையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள நடராஜர் சிலையையும் ஒவ்வொரு கம்பேர் பண்ணி திருவிடைமருதூர் அந்த கோயிலில் அந்த கோயிலுடைய சிலைகளும் வச்சு கம்பேர் பண்ணி தான் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு பண்ணார். அப்போ எங்கள் அப்பா பண்ணும்போது நான் கூட இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது அந்த ஒரு நடராஜர் சிலையும். இதுக்கப்புறம் வந்து கணபதி ஸ்தபதி சொல்லி கேரளாவில் நெய்யார் டேம்ங்கிற இடத்துல ஒரு 12 அடி உயரத்தில் ஒரு நடராஜர் சிலை செய்தேன். அதாவது எப்படி பண்ணணும், முறைப்படி எப்படி பண்ணணும், சாஸ்திர முறைப்படி அளவு நீளங்கள் சரியாகும் அந்த நடராஜர் பண்ணேன். நான் பண்ணது அருகோணம் நடராஜர், தஞ்சாவூர் ஸ்டைல் நடராஜர், கோனேரி ராஜபுரம் நடராஜர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருகோணம் போட்டோம்னா அதில் அமையக்கூடியது நடராஜர் அந்த சிலைகள். இதே சிதம்பரத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா பவர் கூட அவருக்கு. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சிலைகளை பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே அமைகிற நடராஜர் சிதம்பரம் நடராஜர். அதனால தான் அவர் வந்து சிதம்பரம் அந்த நடராஜருடைய இது வந்து பவர் அதிகமாக இருக்குது. எத்தனையோ தமிழகத்தில் எத்தனையோ பகுதியில் சிலை செய்கிறவங்க இருக்காங்க, இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த சுவாமி மலைக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதையும் ஒரு இதுவும் இருக்கும்போது எதனால் இந்த ஒரு முக்கியத்துவம் இந்த இடத்துக்கு கிடைக்குதுங்க? ஏன் இது வந்து பஞ்சலோக சிலைக்கு நான் தான் ஒன்று சொன்னேன்ல, இந்த வண்டல் மண் இங்கே கிடைக்கிறதுனால தான் இந்த தொழில் உருவானது. இதில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் கொடுத்து இங்கே வந்து பயிற்சி பள்ளி பண்ணி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது வந்து நான் ஒரு 60 ஆண்டாக பண்ணதுனால தான் அதுலேருந்து படித்து வந்தவங்க, இல்லை எங்கள் தகப்பனார்கிட்ட வேலை படித்தவங்க, வேலை செய்தவங்க, இப்போ என்கிட்டையும் வேலை செய்கிறவங்களோ தன்னுடைய மகனும் பேரப்பிள்ளையும் இந்த தொழிலுக்கு வந்து விருத்தியானது. நீங்கள் எந்த ஊரில் செய்தாலும் சோழா சிற்பங்கள் அப்படின்னா சுவாமி மலை சிற்பங்கள் தான். இது பல்லவா இருக்குது, பாண்டியா இருக்குது. அழகில் பார்த்திங்கன்னா சோழா சிற்பங்கள் தான் அழகு. முன் அழகை விட பின் அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால தான் இந்த தொழில் வந்து இங்கே வரதுக்கு காரணமே.
டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணினுடைய சிலை உற்பத்தி அதெல்லாம் செய்து ஒரு ஆய்வு அறிக்கை வந்து சாஸ்திரா காலேஜ் தஞ்சாவூரில் அதை பற்றி எழுதியிருக்காரு. அதே போல் அங்கே பயிலும் மாணவர்களே வருடம் இந்த மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இந்த தொழிலுக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே சுவாமிமலை மண் தான். இதே மண் வண்டல் மண்ணை எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுத்தாலும் பதம் வரல, இந்த பக்கம் போய் 2 கிலோமீட்டர் எடுத்தாலும் பதம் வரல. அதனால் இந்த ஊரில் கிடைக்கிற மண்ணுனால தான் இந்த தொழில் உருவானது. நீங்கள் அதன் காரணமாக தான் இந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த மண்ணினுடைய வளர்ச்சி, காவிரி தண்ணியினுடைய இதனால தான் இந்த தொழில் இங்கே உருவாகும். இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. அதே நிலைமை தான் இருக்குது. எல்லாருமே நாங்கள் மட்டும் பண்ணல, அந்த காலத்தில் ஒரு 5 குடும்பம் பண்ணோம். ராஜா காலத்தில் நான் ஒரு 4 பேர் தான் எங்கள் தாத்தாக்கள், அவங்க தான் பண்ணாங்க. இப்போ என்ன, எங்கள்கிட்ட படித்தது எங்கள் அப்பாட்ட பயின்றவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 பட்டறைகள் நிறுவனங்கள் இருக்குது. குடிசை தொழிலாக வீட்டுக்கு வீடு அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து என்னென்னா என்னுடைய சிலை அப்படின்னா எங்கள் நிறுவனத்துலேருந்து போகிற சிலைன்னா கோயிலை தவிர யாருக்கும் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஒன்லி வியாபாரிக்கு உள்ள அலோடே கிடையாது, கோயிலுக்கு மட்டும்தான் உள்ள வீட்டு பூஜைகளுக்கோ கோயில்களுக்கோ இதுதான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணதில்ல, இப்போ எங்கேயாவது கோவில்களில் இருக்காயா? இப்போ நீங்கள் பண்ண அந்த சிலைகள் எங்கேயாவது பிரசித்திப்பட்ட கோவிலில் எங்கெங்கே இருக்கா? இப்போ நாங்கள் பண்ண சிலைகள் வந்து அதான் சொன்னேன், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், அங்கே பக்கத்தில் உள்ள ரத்தினகிரி அந்த முருகன் கோயிலில் உள்ள அனைத்து பஞ்சலோக சிலைகளும் எங்கள் தகப்பனாரும் நானும் பண்ணது. இப்போ ஒரு சமீபத்தில் கலவைங்கிற ஊரில் ஒரு கோயில் கும்பேசம் நடக்க போகுது, அந்த மூலஸ்தான சிலை நான் பண்ணியிருக்கேன். அதே போல் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அது சோழர் கால சிற்பம் உள்ள பெரிய கோயிலில் எங்களால் வடிவமைக்கப்பட்ட தசாமூர்த்தி விக்கிரகமும் வாராகி விக்கிரகமும் என்னால் செய்யப்பட்டது. அதுபோல் நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயார் அந்த சிலைகள் நாங்கள் பண்ணது. அதுபோல் மதுரையில் கூடலர்கள் கோயிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் நாங்கள் பண்ணது. சின்ன மருது பெரிய மருது தெப்பக்குளத்தில் உள்ள சிலைகள் நாங்கள் செய்தது. அதே போல் இப்போ வந்து அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சமயபுரம் மாரியம்மன் தங்கரத்தில் விக்கிரகம் நாம் பண்ணது தான். அதுபோல் பக்கத்தில் உள்ள உறையூர் வெக்காளியம்மன், தாயுமானவர் கோயில், அந்த மாதிரி கோயில்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் செய்த சிலைகள் எண்ணில் அடங்கா. சென்னையில் வந்து தாம்பரம் சானிட்டோரியம் ராமர் கோயிலில் உள்ள சிலைகளும், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள பட்டாபிஷேகம் ராமர் சிலையும் எங்களால் பண்ணது. என்னுடைய சிறு வயசில், அதாவது என்னுடைய வயசு 2 வயசு 3 வயசில் இருக்கும்போது எங்கள் தகப்பனார் செய்த 6 அடி உள்ள ஒரு நடராஜர் வந்து சென்னையில் உள்ள நந்தனத்தில் உள்ள வீட்டு வசதி வாரியத்தில் அந்த நடராஜன் வாசலில் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது நேற்று செய்தது போல் இருக்கும். அது மெட்டலுடைய சேர்மானம் தான் அந்த மாதிரி கலர் கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த விருது கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் G20ல நீங்க பண்ண நடராஜர் சிலை தான். ஆமாம், அது மிக பெருசு, ஒரு 20 அடி, இது 27 அடி உயரம். 27 அடி உயரம். அது பண்றதுக்கு என்ன மாதிரியான யுக்திகள்லாம் நீங்க கையாண்டீங்க? எத்தனை நாள் ஆச்சு அது பண்றது? அந்த பண்ணதோட ப்ராசஸ் பத்தி கொஞ்சம். இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத சொல்லலாம். என்னென்னா எனக்கு வந்து 40 அடி உயரத்தில் சிலை வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து நான் இடத்த பார்க்காம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் உள்ள ஐஜிஎன்சி தலைமை ஜோஷி அவர்கள் வந்து நேராக வந்து எனக்கு 40 அடி சிலை செய்யணும்னு கேட்டார். அதை வந்து நான் இடத்த பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த சிலை வந்து உத்தரவாதம் என்னை கேட்டார். 6 மாத காலம்தான், நீ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா மேலேருந்து வந்த உத்தரவுப்படி பாரம்பரிய ஸ்தபதியை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கும்போது உங்களை தான் நாங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னு அவர் ஜோஷி அவர்கள் சொன்னதுனால நான் இடத்த பார்த்துட்டு தான் சொல்கிறேன்னு நான் சொன்னேன்னு அந்த இடத்த போய் 40 அடியை நான் இடத்த போய் பார்த்துட்டு அவங்க அங்கேயே உட்காந்து, அதாவது ஒரு கோயிலுக்கு சிலை செய்யும்போது அந்த சிலையினுடைய உயரத்தை ஆயாதி கணித்து அதை வந்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி கணித்து தான் அந்த சிலையை அமைக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் நான் அந்த சிலையை போய்
பார்க்கும்போது இவ்வளோ உயரத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் அப்படிங்கிற பெயரையும் பாரத பிரதமருங்களுடைய பெயரையும் அவருடைய பெயரை வச்சு நட்சத்திரம் எடுத்து அந்த உயரத்தை நிர்ணயம் பண்ணினேன். எப்படின்னா பாதம் முதல் நெற்றியினுடைய அளவை 14 அடி தான் வந்தது. அந்த 14 அடியை வச்சு 14 அடியை வச்சு நான் அந்த சிலையை நான் அங்கேயே எல்லாருக்கும் நேராகவே ஓவியம் வரைஞ்சி காமிச்சிட்டு இந்த உயரத்துக்கு மொத்த உயரம் 27 அடி வரும். பாதாதி கேசம் 14 அடி, பீடம் டு மேலே ஜுவாலை இதெல்லாம் தலை இதெல்லாம் தாண்டி வரும்போது 27 அடி வந்தது. அது இயற்கையாக வந்த அளவுகள். அப்படி பார்க்கும்போது அந்த 27 அடிங்கிறது 27 நட்சத்திரத்தையும் சேர்ந்தது தான். அது பெரிய ஒரு பாக்கியம். இதை நான் இதை குறித்து டிராயிங்கை காமிச்சோன்னே இதை எடுத்துகிட்டு போய் தலைமைகிட்ட கொண்டு காமிச்சிருக்காங்க. அவங்க ஓகே பண்ணிட்டாங்க, செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு வந்தது. அதை எடுத்துக்கிட்டு நான் இந்த பணியை நான் ஆரம்பித்தேன். எனக்கு கொடுத்த காலம் நான் கேட்டது 3 வருடம் செஞ்சு முடிக்கிற 3 வருஷம் கேட்டேன். இல்லை கடைசியாக 1.5 வருஷமாவது கேட்டேன். இல்லை எனக்கு இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஜோசி அவர்கள் சொன்னதுனால எனக்கு ஒரு பயம், இவ்வளோ பெருசு பண்ண முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம். அதை வச்சு என்னுடைய மனசில் என்னுடைய தகப்பனாரையும் என்னுடைய குருநாதரையும் மனசில் வச்சு தான் இந்த தொழிலுக்கு நான் உத்தரவாதம் நான் செய்து தரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சிலையை வடிக்கிறதுங்கிறது இந்த ஒரு சிலையை செய்கிறதுங்கிறது அந்த மெட்டலில் உருக்கி ஊற்றுறோம். அந்த ஊற்றும்போது அந்த எப்படின்னா தீ பிளம்பாக ஒரு எரிமலையில் எப்படி இது லாவா வெளியில் வருதோ அந்த மாதிரி மெட்டலை உருக்கி நான் ஊற்றும்போது அது உள்ளுக்குள்ளே போய் மெட்டலுக்கு பாயுது. 25 டன்னு உருக்கி ஊற்றுறேன். அந்த உருக்கி ஊற்றினோன்னே எங்களுக்கு மன நிறைவு என்ன தெரியுங்களா? அதை பிரித்து பார்த்தா தான் மன நிறைவு. நான் என்னுடைய கோணங்கள் பூரா அதில் தான் இருந்தது. ஆனால் ஊர் மக்கள் கண்ணுக்கு தெரியாதவங்க அத்தனை பேருமே பிரார்த்தனை. சிதம்பரம் கோயிலில் பிரார்த்தனை நடக்குது. அதில் ஒருத்தர் அங்கே பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு நடராஜர் கோயில் சிவன் கோயில் அத்தனை இடத்துலையும் பிரார்த்தனை நடந்திருக்கு. அவங்களும் ஒரு முஸ்லீமுக்கு முதற்கொண்டு நல்லா வரணும் நல்லா அவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அந்த பிரார்த்தனை தான் முருகன் அருளும் என்னுடைய குரு பக்தியும் அந்த பிரார்த்தனை தான் இன்றைக்கி நடராஜர் டெல்லியில் நிற்கிதுன்னா அது எங்கள் கையால் இல்லை, ஆண்டவன் கையில் தான் இருக்குது. நீங்கள் பொதுவாக அது 27 அடி சொல்கிறீங்க. அதிக அடியில் பெருசாக பண்ண சிலை எது? அதான் முதல்ல தான் இல்லை அதுக்கு முன்னாடியே பெருசாக அதை பண்ணியிருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனார் வேலூரில் பண்ணி கொடுத்து 6 அடியில் பண்ணார். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் உள்ள ஆந்திரா பார்டரில் சாண்டூர்னு ஊர், அது கர்நாடகா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் கோல்படைன்னு. அவருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து மகாபெரிவா சொல்லி ஒரு நடராஜர் ஒன்று பண்ணோம். ஒரு 9 அடி உயரத்தில் அப்பாவும் நாங்களாம் சேர்ந்து தான் பண்ணோம். அப்போ பண்ணும்போது பாலபெரிவா அங்கேருந்து அதை பூஜை பண்ணிவிட்டு அந்த சிலையை தொட்டு பார்த்தார். கன்னத்தில் இதெல்லாம் தொட்டு பார்த்தாரு. அந்த தொட்டு பார்த்ததுனால அந்த சிலை காட்சி பொருளாக அவருடைய பேலஸில் முன்னாடி வைக்கிறதா இருந்தது. இவர் பூஜை பண்ணி தொட்டு பார்த்த சிலையை என்ன ஆகிடுச்சு, கோயிலாக கட்டி அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அது பெருமையாக இருக்குது. அதாவது இந்த சாஸ்திர முறைப்படி எந்த அளவுகளையுமே செய்தாலும் காட்சி பொருளை விட பூஜைக்கு போகுங்கிறது எங்கள் முன்னோர்களும் எனக்கு கொடுத்த சாஸ்திர முறைப்படி உள்ள நான் படித்த இதுக்கும் அது உதாரணம். அடுத்தது நெய்யாறு டேம், கேரளாவில் திருவனந்தபுரம் அருகில் உள்ள நெய்யாறு டேமுங்கிற இடத்துல அங்கே சிவானந்தா யோகா ஆசிரமத்திற்கு 12 அடி உயரத்தில் ஒரு நடராஜன் நான் பண்ணேன். அது ஒரு 2.5 டன்னு. அதுக்கு அடுத்தது வேலூர் பக்கத்தில் தங்கால் ஆசிரமம். இந்த ஆசிரமத்திற்கு திருப்பதி பெருமாளை விட 1/2 அடி பெருசாக ஒரு பெருமாள் ஒன்று விக்கிரகமும் அதில் பண்ணி கொடுத்தேன். அங்கே உள்ள கோயிலுக்கு அனைத்து விக்கிரகங்களும் ஒரு தங்கரதமும் எங்களால் என்னுடைய சகோதரர்கள் நாங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதுவும் மறக்க முடியாது. 2.5 டன்னு அதில் மறக்க முடியாது. அதே போல் நிறையா கோயில்கள் பண்ணியிருக்கேன். பெங்களூரில் இஸ்கான் கோயில் இருக்குது, ஹரேராம ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு. ராஜாஜி நகரில் உள்ள இஸ்கான் கோயிலுக்கு
எல்லா பஞ்சலோக விக்கிரகங்கள் பூரா என்னால் செய்யப்பட்டது. இப்போ கனகபுரா பண்ணியிருக்கேன். மைசூர் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு அந்த மைசூர் ரோடு, பெங்களூரில் உள்ள மைசூர் ரோட்டில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு அந்த விக்கிரகம் பண்ணியிருக்கோம். மைசூரில் உள்ள கணபதி சச்சிதானந்த சாமி அவர்கள் மூலமாக அந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ள அனைத்து விக்கிரகங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சிலை செய்யறன்னு முடிவு எடுக்கும்போது அந்த இது எப்படி ஆரம்பிப்பீங்க? அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? அதை முடிகிற வரைக்கும் எந்த மாதிரியான அந்த பயணம் இருக்குங்க? இல்லை, ஒரு சிலையை நான் வந்து ஆரம்பிக்கணும்னா அதனுடைய உயரத்தை, அந்த ஊர் பெயரை வச்சு, இப்போ ஒரு கோயிலில் மூலஸ்தான சிலை, இப்போ சுவாமிமலை முருகனே எடுத்துக்கிட்டாலே அந்த சுவாமிமலையினுடைய திருவேரகங்கிற ஊரை பழைய பேரை வச்சு தான் சுவாமிமலை நட்சத்திரத்தை எடுக்கிறோம். நட்சத்திரத்தை எடுத்து மூலஸ்தான உயரத்தை ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணுறோம். 5.25 அடி பாதாதி கேசம் 5.25 அடி வச்சு வைக்கும்பொழுது அந்த கருவறை அதே 5.25 அடி வச்சு அந்த கருவறையை 3 பங்கு 5 பங்கு பெருசு பண்ணி கருவறையை வைக்கிறோம். கர்ப்பகிரகத்தை நாங்கள் அதை அமைக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த கோயிலில் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அப்படின்னு வரும்போது அந்த மூலஸ்தானத்தினுடைய உயரத்தை வச்சு கருவறையை அமைச்ச பிறகு 1 தண்டம் 2 தண்டம் 3 தண்டம்னு அளவு பிரிச்சுட்டே போகிறோம். அப்போ பெரிய லெவலில் பண்ணோம்னாக்கா அதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம். பிரகாரங்கள் வச்சா கூட அந்த மூலஸ்தானத்தோட அடிப்படை தான் பிரகாரம் அமைக்க முடியும். கோயில் வாசல் வைக்கிறோம், அந்த கருவறையினுடைய அகலத்தை வச்சு தான். அது காரணம் என்னன்னா மூலஸ்தானத்தில் இருந்த உயரத்தில் எடுத்து தான் மற்ற சிலைகள் பண்ண முடியும். இப்போ பஞ்சலோக விக்கிரகங்கள் என்ன பண்ணுறோம்னா மூலஸ்தானத்தில் உயரத்தை பாதம் முதல் நெற்றியினுடைய அளவை எடுத்து அதில் வந்து மேற்கழுத்து அடிக்கழுத்து மார்பு நாபி மேற்றம் அப்படின்னு அளவில் பிரித்து எந்த அளவில் பொருத்தம் அமையுது அப்படின்னு பார்த்து பண்ணும்போது தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அளவுகள் வரும். அந்த அடிப்படையில் தான் பண்ணுறோம். இப்போ ஒரு சிவன் கோயில் இருக்குது, அவங்களுக்கு உற்சவ மண்டபம் தனியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு லிங்கம் பண்ணுறோம். லிங்கத்தில் வந்து ஒரு நடராஜர் செய்யும்போது லிங்கத்தினுடைய பானத்தினுடைய உயரமும் அல்லது பானத்தினுடைய சுற்றளவையும் எடுத்து அந்த அளவுலேருந்து அந்த உற்சவமூர்த்தியினுடைய அளவு அமைக்கணும். அப்போ அமைக்கும்போது லிங்கம் ஒரு 3 அடி இருக்கும், நடராஜர் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும். ஏன்னா அந்த பானத்திலேருந்து தான் நம்ம அந்த அளவை கொண்டு போகிறோம் உற்சவர். அதே போல் அந்த இது பண்ணிடுறோம். மற்ற கோயில்களாக இருந்தாலும் கிராம கோயில்களாக இருந்தாலும் இந்த அடிப்படை தான் பண்ணுவோம். சில கோயில்களில் கிராம கோயில்களில் மூலஸ்தானமே இருக்காது. உற்சவர் தான் மூலஸ்தானமாக வைக்கும்போது ஊர் நட்சத்திரம் பார்த்தோ இல்லை அங்கே உள்ள கர்த்தாவினுடைய நட்சத்திரம் பார்த்தோ நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். இப்போ அதுக்கு உலோகம் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அதை பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? நாங்கள் வந்து ஒரு வேலையை துவங்கும்போது காலை வேலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஓலை ஒடிக்கிறதுன்னு ஒன்று அளவு இருக்குது. அதாவது தென்னை ஓலையில் தென்னை மரத்தினுடைய ஓலையை எடுத்து புதுசாக தான் நாங்கள் ஓலை ஒடிப்போம். அது வந்து இந்த உலோக விக்கிரகங்கள் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். இந்த முளைக்கோலானது சுவாமிமலை முளைக்கோல்னு பேர். முளைக்கோல் ஸ்கேல் அப்படி பார்க்கும்போது அந்த உயரத்தை ஆண் உருவமாக இருந்தால் மொத்த உயரத்தை 124 பாகமாக பிரிக்கிறோம். பெண் உருவமாக இருந்தால் 120 பாகமாக பிரித்து நம்ம அந்த சிலையை அமைக்கும்போது முதல் ஓலையில் செய்த பிறகு அடுத்தது வந்து மெழுகில் பண்ணுவோம். மெழுகில் பண்ணும்போது உடல் தனி, இந்த கைகள் தனி, விரல் முதற்கொண்டு தனித்தனியாக தான் செய்கிறோம். அது அளவுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர முறைப்படி ஆகமப்படி விதிப்படி அளவுப்படி தான் நாங்கள் வந்து அந்த அளவுகளை பிரித்து நாங்கள் வைக்கிறோம். அது இருந்தால் நம்ம அந்த முறையில் செய்திருந்தோம்னாக்கா கோயிலுக்கு போனாலும் சிறப்பாக இருக்குங்கிற எங்கள் முன்னோர்கள் சொன்னது, அது எங்கள் தகப்பனார் என்ற சொன்னது, குருநாதர் சொன்னது, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்கியா? நீங்கள் கோவில்னால கோவிலே ஒரு ஆகமம் விதிப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சிலைக்குன்னு ஏதாவது ஆகமமோ இல்லை சிற்ப சாஸ்திரம் ஏதாவது இருக்காங்க? நான் இப்போ சொன்னேன்ல, அதாவது ஆகமங்கள் வந்து மூலஸ்தானத்துலேருந்து தான் நாங்கள் கொண்டு வரோங்கிற சொன்னல, எங்களுக்கு அதுதான் விதி. அப்படி தான் நாங்கள் பண்ண முடியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு அழகு கேட்குறீங்க, எனக்கு ஒரு டான்ஸிங் பண்ணுற ஒரு லேடி வேணும், இல்லை பாவை விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது, அது வந்து ஒரு அழகாக இருக்கணும், அவங்களுக்கு திருப்தி அடையணும்.
நம்ம பண்ணுறது வந்து சாதாரணமாக ஒன்று பண்ணிடக்கூடாது. ஒரு பாவை விளக்கு கையில் விளக்கு வச்சு நாச்சியார் இருக்குன்னாக்கா அந்த பெண்ணினுடைய அளவுப்படி அவங்க எவ்வளோ ஒரு 3 அடி வேணுமா, இவ்வளோ வெயிட்டு வரும், இந்த அளவில் பண்ணால் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லு ஒரு ஓவியம் வரைஞ்சி காமிச்ச பிறகு நம்ம அதை செய்து கொடுக்குறோம். ஒரு சிலை செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அதை பண்ணிட்டு அது ஒரு கர்ப்பகிரகத்துக்கு போய் அது எல்லாமே பூஜிக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு சாமியாக மாறி அந்த ஒரு இது வருதுல்ல அந்த சக்தி, அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்தபதியாக எப்படியா நீங்கள் உணர்வீங்க? அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான மெனக்கெடல் எல்லாம் பண்ணுவீங்க? அதாவது இப்போ எங்களுடைய பணிகள் முடிஞ்சு வார்ப்பு முடிஞ்சு நாங்கள் வந்து மெழுகலை எடுத்து மண்ணில் வார்த்து அதை மண்ணிலேருந்து வெளியில் எடுத்து நாங்கள் செதுக்கும்போது காலால் பிடிச்சிக்கிட்டு தான் செதுக்குறோம். வேறு ஒன்று இது டேபிள் வச்சுட்டு செய்ய முடியாது. காலால் மிதித்து இப்போ ஒரு பெரிய சிலை செய்கிறேன், அந்த சிலையை நிற்கும்போது நான் வந்து மைய சூத்திரம் பார்க்கணும். எந்த சிலையாக இருந்தாலும் மைய சூத்திரம் பார்க்கணும். அந்த மைய சூத்திரம் பார்க்கும்போது சின்ன சிலையாக எனக்கு டேபிள் முன்னாடி வச்சு நான் பார்ப்பேன். இதே ஒரு பெருசு என்ன தாண்டி பெருசு. இப்போ இந்த நடராஜரே பண்ணியிருக்கேன், நான் முகத்துக்கு மையம் பார்க்கணுன்னு தான் எங்கேருந்து பார்க்க முடியாது. அதனால் அவர் நெஞ்சில் ஏறி நின்று தான் மையம் பார்ப்பேன். அவருடைய நெஞ்சில் ஏறி நின்று முகத்தினுடைய மையம் இவ்வளோது, கண் இவ்வளவு வரணும், வாய் இப்படி வரணுங்கிறது அந்த மையம் பார்ப்பேன். இவ்வளோதும் நாங்கள் செய்து கடைசியாக என்னுடைய பூர்த்தியான ஒரு அந்த இதானது அந்த கோயிலுக்கு நான் கொடுக்கறதுக்கு முதல் நாள் கண் திறக்கிறோம். அது எங்களுடைய அந்த டூல்ஸில் பண்ணுற கடைசி வேலை. அந்த கண் திறக்கும் முன்னாடி நாங்கள் செய்கிற ஆயுதத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த அளவுப்படி சாஸ்திரப்படி அந்த கண் திறக்கிறோம். அந்த கண் திறந்து ஐம்புலனி ஓப்பன் பண்ணிடுறோம். அன்றைக்கி ஒரு நம்பிக்கை, அதை ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து உயிர் வந்ததாக நாங்கள் வந்து அதை கருதுகிறோம். அதனால் வந்து எங்களுடைய கால்களோ அதை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தெய்வமாக நாங்கள் மதிக்கிறோம். இது போகிற இடமும் கோயில் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அவங்களும் அந்த சந்தனத்தில் வச்சு தேனில் வச்சு கண் திறக்கிறாங்க. மந்திரத்தால் அவங்க உயிர் கொண்டு வராங்க, நாங்கள் ஆயுதத்தால் உயிர் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். கோயிலுக்கு போனபோது எனக்கு வந்து நான் செய்த சிற்பமாக இருந்தால் கூட அதை தெய்வமாக தான் நினைக்க முடியுமே தவிர நான் செஞ்சேன் என்னுடைய சிலைங்கிறது நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ பொதுவாக நம்ம இந்த பத்மஸ்ரீ இந்த விருதுகள்லாம் பார்த்துருப்போம், சினிமா துறை, கலைத்துறை அப்படி நோக்கி அரசியல்வாதிகள் அப்படி இருக்கும். ஆனால் சமீப நாட்களுக்கு உங்களை மாதிரி உள்ள திறமை உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கே தெரிய வேண்டிய அளவுக்கு இப்போ விருதுகள் மாறுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார், இது வந்து கலைஞர்கள் கலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ராதாகிருஷ்ணனுக்கோ கொடுக்கல, வேறு யாருக்கும் கொடுக்கல. இந்த கலையை பண்ணுறதுனால தான் அந்த என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஏதோ ராதாகிருஷ்ணன் கேட்டார் கொடுக்குறான்னு கொடுக்கல. இவர் எத்தனை வருஷமாக இந்த கலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 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 துறையிலேருந்து ஒரு அவார்டு வருதுன்னா என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய குருநாதர் கணபதி சபதி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கார், தேசிய விருது வாங்கிட்டார், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார், அவரும் வாங்கிட்டார். அப்புறம் முத்தியாஸ்தபதியாரும் அவரும் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கார். இப்போ அது அவங்களுக்கு பிறகு பஞ்சலோக தொழிலுக்கு யாருமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அவங்க வந்து கோயில் கட்டுமானம் இதெல்லாம் பொதுவாக வாங்கியிருக்காங்க. பஞ்சலோக தொழிலுக்குன்னு வாங்கின முதல் விருது எனக்கு தான். இது எங்கள் அப்பாவுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு, நான் மன்மோகன் சிங்கின் தான் அவார்டு வாங்கியிருக்கேன், பல விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் இது மன நிறைவு என்னென்னா ஒரு பத்மஸ்ரீங்கிறது இது சிற்பத்துக்கு நான் வடித்த சிற்பத்துக்கு நாங்கள் எங்கள் முன்னோர்கள் பண்ண சிற்பங்களுக்கு தான் அந்த அவார்டு வந்திருக்குங்கிறது அது எனக்கு கிடைச்சது பெருமையாக நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு இப்போது உங்கள் பின்னாடி கூட ஒரு நடராஜருடைய ஓவியம் ஒன்று இருக்குது, அது யாருக்காக செஞ்சது, அதோடைய சிற்பம்சம் சொல்ல முடியுமா ஐயா? அதாவது நாங்கள் ஒரு ஓவியம் வரையும் போது ஒரு ஓவியமோ ஒரு சிற்பம் செய்யும்போது அதை வரைஞ்சி பார்த்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து இந்த டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உள்ள முன்னாடி உள்ள நடராஜர் சிலை செய்யறதுக்கு முன்னாடி முதல் நான் போட்டது இந்த அளவுகள். அடுத்தது வந்து இந்த படம் தான் வரைஞ்சிருக்கேன். இந்த சிற்பம் தான் என்னால் வரையப்பட்டது. முன்பக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இது வரைஞ்சது. அடுத்தது வந்துன்னா இதனுடைய பின்பக்கம் எப்படி இருக்குன்னு அவங்க கேட்டாங்க. பின்பக்கம் வரும்போது இப்படி தான் வரும், முன்னழகை விட பின்னழகு நல்லாயிருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் அதை செய்தது. இதை வந்து ஒரு சிற்பியானவன் ஓவியம் தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ ஒரு கருங்கல் சிற்பி பண்ணும்போது ஒரு கல்லில் மார்க்கிங் பண்ணி கல்லை பிரிப்பாங்க. அந்த உலோக சிற்பம் செய்யும்போது அதில் மார்க்கிங் பண்ணி பண்ண முடியாது. மனசில் அந்த உருவங்கள் டிராயிங்காக தெரிஞ்சால் தான் அந்த அந்த சிலையினுடைய சிற்பத்தை வடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த நடராஜர் சிலை இதே இடத்துல வச்சு தான் நம்ம இப்போ வந்து நடராஜர் நான் இதே சுவாமி மலையில் என் இடத்துல தான் பண்ணேன். அது பின்னாடி பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். பாரத திருநாடே